Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be looking into the topic called thermodynamic processes. There are many types of thermodynamic processes where the particular parameters changes and particular parameter doesn't. And in that case, we'll be looking into the first thermodynamic process, which is called isothermal process. Normally for a gas or a material, the parameters we look into are pressure, temperature, volume, etc. etc. Right? So what is an isothermal process? It is a process in which the temperature remains constant, but the pressure and the volume will change. Okay. So one of the parameters is kept constant and all the other parameters change with respect to time. Okay. So if in a thermodynamic system, the temperature remains a constant, that is called isothermal process. Iso means similar or same. Thermal refers to temperature. So same temperature process. Okay. So a process which occurs at the same temperature is called a thermodynamic process. Okay. இப்போ இதுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் யூஸிங் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பாருங்கள், பிங்கிறது ப்ரெஷர், வி வால்யூம், மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸை குறிக்கும், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட்டை டினோட் பண்ணுது, அண்ட் டி அப்படிங்கிறது டெம்பரேச்சரை குறிக்குது. ஓகே, ரைட். இஃப் மியூ ஆர் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் டி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிடலாம். அதுதாங்க சொல்லியிருக்கோம். ரைட். ஒரு கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு எழுதுறோம்னா அது ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு எப்படி நான் எழுதுறேன்? அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஐசோதர்மல் ப்ராசஸ் இஸ் கிவன் பை பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த டேர்ம் மொத்தம் மியூ ஆர்டி எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஓகே, அப்போ இதை வேறு எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. ஏன்னா PV கான்ஸ்டன்ட்னா நீங்கள் சஃபிக்ஸில் என்ன போட்டிங்கனாலும் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 ஈக்குவல் டு P2 V2 which is equal to P3 V3 இப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் நம்ம. ஓகே, ரைட். அண்ட் PV is equal to constant அப்படிங்கிறதுலேருந்து இப்படி ஒரு ரிலேஷன் எழுதலாம். P is inversely proportional to V. ஓகே, இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப் கிடைக்கும்னா ஒரு ஹைப்பர்போலிக் கிராஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதை வந்து ஐசோதர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஐடியல் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறலாம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒரு கேஸ் வந்து பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் உபயோக பண்ணுதுன்னா அது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஐடியல் கேஸ் ஒரு பர்ஃபெக்ட் சினாரியோவுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது, இன்டர்னல் எனர்ஜினா என்னங்கிறது இந்த ப்ரீவியஸ் லெசனில் இந்த இதே லெசனில் ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்னல் எனர்ஜி எப்போவுமே டெம்பரேச்சர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ அந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட் தான். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஃபார் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ் சின்ஸ் டெம்பரேச்சர் இஸ் அ கான்ஸ்டன்ட், தி இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ரைட். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஷியல் எடுத்திங்கன்னா டியூ, யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு டிஃப்ரென்ஷியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் என்னென்னா 0. ஓகே, இப்போ டியூ ஆர் டெல்யூ இஸ் கோயிங் டு பி 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, அண்ட் மறுபடியும் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஐசோதர்மல் ப்ராசஸ். ஐசோதர்மல்னாலே சேம் டெம்பரேச்சர் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதுக்கு கேஸ் ஈக்குவேஷனை இப்படி எழுதிக்கலாம், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு. இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கொண்டு வரலாம். இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே டெம்பரேச்சர் மாறலை அப்படிங்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜியும் மாறலை. அப்போ அதனுடைய டிஃபரன்ஷியல் டியூ ஆர் டெல்யூ வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி 0ன்னு பார்க்குறோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி சார் நான் சொல்கிறது? ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகே, அதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஹீட் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு விதமாக யூஸ் ஆகும். ஒன்று சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அண்ட் ஒர்க் டன் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லி வரும். அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஜென்ரலாக இப்போ இங்கே ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா
del u வந்து 0 நமக்கு. ஓகே, அப்போ q is equal to del u plus wங்கிறதுல del u is equal to 0 நம்ம போட்டோம்னா அப்போ q is equal to w. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ் நடக்கிற சிஸ்டம்க்கு நீங்கள் ஹீட் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒர்க் டன்னாக மாறுது. ஓகே, ஸோ தி ஹீட் எனர்ஜி கெட்ஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ஒர்க் டன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ரைட். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பான். It is a common misconception that when there is a flow of heat to the system, temperature will increase. For isothermal process, this is not true அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நார்மலாக ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டு கொடுத்தீங்கன்னா உடனே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. ஐசோதர்மல் ப்ராசஸை பொறுத்தவரை நீங்கள் ஹீட்டு கொடுத்தாலுமே சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியில் உங்களுக்கு சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது, ரைட்? ஏன்னா அது எல்லாமே ஒர்க் டன்னாக மாறிடுது. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான், ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு பிஸ்டன் இந்த சிலிண்டர் எடுத்துக்கிறீங்க, ரைட்? இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட், அதில் ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டனுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கலாம் ஏற்கனவே நிறைய கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போது இதை நான் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இது மெதுவாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா, ஓகே, அந்த ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனில் உண்ட ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கலாம். அதே இது கம்ப்ரெஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் ஒரு தெர்மல் காண்டாக்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிக்குது, அதுக்கேற்ற மாதிரி இட் இஸ் மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப அது ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். ஓகே, அப்போது வெதர் தி பிஸ்டன் வந்துட்டு மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸை ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். அண்ட் இதுக்கு ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிற கிராஃப் வந்து குவாசிஸ்டாட்டிக் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், பிங்கிற கிராஃப் வந்து குவாசிஸ்டாட்டிக் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். குவாசிஸ்டாட்டிக்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இட்ஸ் அன் இன்ஃபினிட்லி ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ தட் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் ப்ரெஷர் வால்யூம் எல்லாம் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்து முடிச்சிருப்பீங்க, ரைட்? ஓகே, ஸோ ஒரு கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப, எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, விஐலேருந்து விஎஃப் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் கிடைக்கும். அதே இது ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப, ஓகே, இனிஷியல் டு ஃபைனல் வால்யூம் குறையிறப்ப ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கிராஃப் மூலமாக கண்டுபிடிப்பீங்க. இந்த கிராஃபுக்கு பேர் தான் ஐசோதர்ம். ஓகே, ரைட். அண்ட் வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when water is heated at the boiling point, even when heat flows into the water, the temperature will not increase unless the water completely evaporates. அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட்டு கொடுத்துருப்பான். பாருங்கள், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கிறப்ப, அதாவது ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்டேட்லேருந்து சாலிட்லேருந்து கேஸோ, சாலிட்லேருந்து லிக்விடோ அல்லது லிக்விட்லேருந்து கேஸோ மாறிட்டு இருக்கிறப்ப, அந்த டிரான்சிஷன் நடக்கிறப்ப நீங்கள் கொடுக்குற ஹீட் அந்த டிரான்சிஷனுக்கு போயிடுமே தவிர அங்கே டெம்பரேச்சர் மாறாதுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது, ஆல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அக்கர் அட் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 or 37 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே 37 டிகிரி சென்டிகிரேடுங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவில் தான் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். Work done in an isothermal process. Okay, so isothermal processனா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் மாறும். இப்போ ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸில் what will be the amount of work done அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். அது குவாசிஸ்டாட்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் பிஐ விஐ டு ஃபைனல் ஸ்டேட் பிஎஃப் விஎஃப்னு கொடுத்துருப்பான். ஓகே, நார்மலாக ஒர்க் டனுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன? W is equal to integration from VI to VF PdV. இதுதான் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ ஒர்க் டனுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போது ப்ரெஷரை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வச்சுக்க முடியாது, நம்ம அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV is equal to mu RT அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, அப்போ PV equal to mu RTனா ப்ரெஷர் P is equal to mu RT by V அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த ப்ரெஷர் வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு ஒர்க் டன் என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்? W is equal to integration from VI to VF mu RT by V into dV அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், ரைட்? இந்த mu RT அப்படிங்கிறது எல்லாமே தேர் கான்ஸ்டன்ட்ஸ். மியூ மோல்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இது கான்ஸ்டன்ட், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், அதுவும் ஐசோதர்மல் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி உள்ளே இருக்க போகிறது யாருன்னா dV by
v தான். ஓகே, அப்போ 1 by v dv நான் இன்டகிரேட் பண்ணனா வித் லிமிட்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, 1 by v இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ln of v கிடைக்கும். ln of v லானுங்கிறது லாக் பேஸ் இ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நேச்சுரல் லாகரிதம் தான் நம்ம மெயின் பண்ணுறோம். அப்புறம் லிமிட்ஸ் விஐ டு விஎஃப் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்போ லான் ஆஃப் விஎஃப் மைனஸ் லான் ஆஃப் விஐன்னு வரும். லாக் ஆஃப் எம் மைனஸ் லாக் என்ன, லாக் எம் பை என்னு நம்ம எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். W is equal to mu RT ln of VF by VI அப்படிங்கிறது தான். இட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒர்க் டன் இன் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒர்க் டனுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் ப்ரெஷருக்கான வேல்யூவை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணோம், 1 by v இன்டகிரேட் பண்ணுறப்ப ln vன்னு வரும் நமக்கு. அதில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ln of vf மைனஸ் ln of viன்னு வரும். அது ln of vf by vi அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிச்சிடுறோம். ஓகே, அண்ட் ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே இனிஷியல் வால்யூமை கம்பேர் பண்ணுறப்ப ஃபைனல் வால்யூம் அதிகம். ஓகே, அப்போ விஎஃப் பை விஐ எடுத்திங்கன்னா வேல்யூ கிரேட்டர் தான் 1 இருக்கும். ஏன்னா விஎஃப் அதிகம், விஐ கம்மி. பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவால் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 1. ஓகே, ரைட், கிரேட்டர் தேன் 1 வேல்யூ கிடைக்கும். பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் 1 வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ இது கிரேட்டர் தேன் 1னா லான் ஆஃப் விஎஃப் பை விஐயும் உங்களுக்கு கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன். ஓகே, அண்ட் இந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் வேல்யூ என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒர்க் டன் பை த கேஸ் டூரிங் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நார்மலாக ஒரு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே இட் இஸ் தி ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஎஃப் பை விஐ இஸ் லெஸ் தேன் 1. ஸோ ln of VF by VI is less than 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, ரைட், அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் நடக்குது அப்படின்னா கேஸ் கம்ப்ரெஸ் ஆகுதுன்னா நாம் வெளியிலேருந்து ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அது ஒர்க் டன் பை ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம், இட் இஸ் பாசிட்டிவ். செகண்ட் கேஸ் வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஆர் ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படிங்கிறனால அது வந்துட்டு நெகட்டிவ். ஸோ ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஒர்க் டன் டூரிங் தி ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியான்ற கிராஃப்னு கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் நடக்குது, ரெண்டுலையுமே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வால்யூம் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த கிராஃப்க்கு கீழே இருக்கிற ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி தி ஒர்க் டன். ஓகே, ஏரியான்றத கிராஃப் என்ன கொடுக்கும், ஒவ்வொரு கிராஃபுக்கும் ஏரியான்றத கிராஃப் வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் கொடுக்கும், ஒய் இன்ட்டு எக்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் நமக்கு கிடைக்கும். ப்ரெஷர் இன்ட்டு வால்யூமை ஏரியான்றது கிராஃப்ங்கிறப்ப இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஒர்க் டன். ஓகே, அப்போ இந்த கிராஃப் ஐசோதர்ம் கிராஃப் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகே, ரைட், இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸ் வந்து குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸாக இருந்தால் தான் நம்ம இந்த P ஈக்குவல் டு மியூ RT பை V ஈக்குவேஷன், அதாவது இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ரைட், ஆனால் இந்த இடத்துல இந்த ஒர்க் டன் ஈக்குவேஷன் இது குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸாக இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அது ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் லைக் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டிபெண்ட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் அலோன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அண்ட் டு நாட் டிபெண்ட் ஆன் த வே த ஃபைனல் ஸ்டேட் இஸ் ரீச்ட். பாருங்கள், இப்போ இந்த ப்ராசஸ் குவாசிஸ்டாட்டிக்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது அப்படி இல்லைனாலுமே இந்த ஒர்க் டன் ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வால்யூம்லாம் இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்பிட்வீனில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வச்சு இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஓகே, இப்போ இந்த குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் இல்லைனாலுமே நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என் நோட்டில் மெயின் பண்ணியிருப்பாங்க. Example 8.16. A 0.5 mole of gas at temperature 300 Kelvin expands isothermally from an initial volume of 2 liter to 6 liter. What is the work done by the gas? Estimate the heat added to the gas. What is the final pressure of the gas? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. And the value of gas constant R is equal to 8.31 joule mole inverse Kelvin inverse. Okay, ரைட், ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒர்க் டன் கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஒர்க் டன் பை த கேஸ் இன் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, W is equal to mu RT ln of VF by VI அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட்,
இப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மியூ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ மோல்ஸ்னா 0.5 மோல். டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து 2 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ W is equal to 0.5 mole into 8.31 joule per mole Kelvin into 300 Kelvin, ஏன்னா மியூ ஆர் டி. ln of VF, ஃபைனல் வால்யூம் வந்து 6 லிட்டர். ஓகே, இனிஷியல் வால்யூம் வந்துட்டு 2 லிட்டர், ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ஃபைனல் வால்யூம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ரைட் 1.369 கிலோ ஜூல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சின்ஸ் தி ஒர்க் இஸ் டன் பை த கேஸ், எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலே கேஸ் தான் ஒர்க் பண்ணுது, உள்ள சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஓகே ரைட், அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ரெண்டாவது, எஸ்டிமேட் த ஹீட் ஆடட் டு த கேஸ்ன்னு கேட்டிருக்கிறோம். இப்போ எவ்வளோ ஹீட் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸர் பொறுத்தவரையும் ஹீட் சப்ளைட் இஸ் ஸ்பென்ட் டு டூ ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஹீட்னாலும் ஒர்க் டன்னாலும் சேம் தான் இங்கே எனக்கு. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு W, அந்த ஒர்க் டன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1.369 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ ஒர்க் டனும் ஹீட்டும் ஒன்று தான், அதனுடைய வேல்யூ இவ்வளோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் ஃபைனலாக வாட் இஸ் தி ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ்ன்னு கேட்டிருக்கிறான். ஃபைனல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு PI/VI இஸ் ஈக்குவல் டு PF/VFன்னு தெரியும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு μRT அஃப்கோர்ஸ். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், இது எல்லாமே ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ PF மட்டும் வேணும்னா μRT/VF நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5, ஆரோட வேல்யூ 8.31, அது கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ, டீங்கிறது டெம்பரேச்சர், பை ஃபைனல் வால்யூம் 6 லிட்டர்னு கொடுத்துருக்குறான். ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 10⁻³ மீட்டர் கியூப் உங்களுக்கு. ஓகே, எல்லாம் ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் பார்த்துருப்போம். ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 10⁻³ மீட்டர் கியூப்னு வரும். ஓகே, அப்போ 6 லிட்டர் அப்படிங்கிறது 6 × 10⁻³ மீட்டர் கியூப். ரைட், நல்லா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 10⁻³ மீட்டர் கியூப். ஓகே, அப்போ 6 லிட்டர் அப்படிங்கிறப்ப இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப் போட்டுரும். இந்த வேல்யூவை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 207.75 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனில் இப்படிலாம் நடக்கிறப்ப ஒர்க் டன் பை த கேஸ் என்ன, ஹீட் எவ்வளோ அது கண்டுபிடிச்சோம். அடுத்து ஹீட்டுங்கிறது ஒர்க் டன் ஒன்று தான், ஹீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகே ரைட், இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.17. தி ஃபாலோயிங் PV curve shows two isothermal processes for two different temperatures and identify the higher temperature of this two. ஓகே, ஒரு PV கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. T1 ஒரு ஐசோதர்ம் இருக்குது, T2 ஒரு ஐசோதர்ம், அந்த கிராஃப் இருக்குது, கர்வ் இருக்குது, கர்வ் லைன்ஸ். இப்போ இது ரெண்டில் எது ஹை டெம்பரேச்சராக இருக்கும் கண்டுபிடிங்க. T1 அதிகமாக, T2 அதிகமாக. ஓகே, இந்த கர்வுக்கு T1 இஸ் அ கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த கர்வுக்கு T2 டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆனால் இது ரெண்டு வேறு வேறு டெம்பரேச்சர் தான். இதில் எது அதிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹாரிசான்டல் லைன் இஸ் ட்ரான் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அதே கிராஃப் தான் இங்கே போட்டிருக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு ஹாரிசான்டல் லைனை வரைஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கிற வால்யூம் V2ஆக இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வால்யூம் V1ஆக இருக்கும். ஓகே ரைட், ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சோம்னா இது ஃபுல்லாக ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் கொடுத்தா தான் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க நமக்கு. ஓகே ரைட், ஸோ ஃபார் த சேம் ப்ரெஷர் எந்த வால்யூம் அதிகமாக இருக்கும், இப்போ V2 கம்மி, V1 அதிகம். அப்போ V1 greater than V2 அப்படிங்கிறப்ப V1க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். At constant pressure, higher the volume of the gas, higher will be the temperature. Okay, வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ V1 greater than V2 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா T1 greater than T2 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். Adiabatic process, நம்ம ஏற்கனவே ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். when temperature remains a constant, that is called isothermal process. அதுக்கு ஒர்க் டன் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சோம். இப்போ adiabatic processனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ adiabatic process அப்படிங்கிறப்ப the process in which no heat flows into or out of the system, அதாவது Q is equal to 0ன்னு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை தான் adiabatic processன்னு சொல்கிறோம். ஓகே ரைட், பாருங்கள், ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இருக்குது. நாம் எந்த ஹீட் உள்ளே கொடுக்கவும் முடியாது, அதுலேருந்து எந்த ஹீட் எனர்ஜி வெளியில் எடுக்கவும் முடியாது அப்படின்னா Q is equal to 0. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம adiabatic ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ரைட், ஆனால் இந்த இடத்துல
the gas can expand by spending its internal energy or gas can be compressed through some external work. இதெல்லாம் நடக்கலாம். ஓகே, எனர்ஜி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இங்கே கம்ப்ரெஷனும் எக்ஸ்பான்ஷனும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாத பொழுதும் நடக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ இங்கே ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் மே சேஞ்ச் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ எக்ஸ்பான்ஷனோ இல்லை கம்ப்ரெஷனோ நடக்கும், ஆனால் ஹீட் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு மாறாது. ஹீட் எனர்ஜி உள்ளேயோ வெளியோ போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராசஸ் நடத்தலாம். அப்போ அந்த இடத்துல எனக்கு Q இஸ் ஈக்குவல் டு 0, ஆனால் மற்ற பேராமீட்டர்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே மாறும். ஓகே, ரைட். இப்போ ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லா எப்படி நான் எழுதுறது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா Q இஸ் ஈக்குவல் டு del U plus W அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, Q இஸ் ஈக்குவல் டு del U plus W. இப்போ Q 0 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ del U இஸ் ஈக்குவல் டு நான் என்னென்னு எழுதலாம்? இந்த W இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் டபிள்யூன்னு எழுதலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா del U இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ் எங்கெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா thermally insulating the system from the surroundings so that no heat flows into or out of the system. நார்மலாக இங்கே ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டை தான் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு இன்சுலேட்டட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிஸ்டனும் இன்சுலேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ உள்ளே இருக்கிற ஹீட் வெளியில் வராது, வெளியில் இருக்கிற ஹீட் உள்ளே வராது. இந்த பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இன்டர்னல் எனர்ஜி கன்சியூம் ஆகிட்டு சமோ இட் ஹேப்பன்ஸ். ஓகே, கம்ப்ரஸ் நம்ம வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸும் பண்ணலாம், ஆனால் ஹீட் எனர்ஜி உள்ளே வெளியோ போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம அடியாபேட்டிக்னு சொல்கிறோம். அங்கே கம்ப்ரெஷன் நடந்துச்சுன்னா அது அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா அது அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே, அது மட்டும் இல்லை சார், இப்போ நேச்சுரல் ப்ராசஸஸில் இது வந்து நம்மளே ரெடி பண்ணுற ஒரு ப்ராசஸ். நேச்சுரல் ப்ராசஸில் அடியாபேட்டிக் ப்ராசஸ் எதெல்லாம் அப்படின்னா if the process occurs so quickly that there is no time to exchange heat with the surroundings even though there is no thermal insulation. இப்போ இந்த தெர்மல் இன்சுலேஷன் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சடனாக ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதுவும் அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான். ரைட், அது ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால சரௌண்டிங்கில் அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இல்லை சரௌண்டிங்கில் இருந்து ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கோ அதுக்கு டைம் இல்லை, உடனே அந்த ப்ராசஸ் நடந்துருது. இதெல்லாம் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். when the tire bursts the air expands so quickly that there is no time to exchange heat with the surroundings. ஒரு கார் டயரோ இல்லை பைக் டயரோ வெடிக்குது அப்படின்னா பர்ஸ்ட் ஆகிறப்ப அந்த ஹீட் எனர்ஜி ரைட் வெளியில் ஷேர் ஆகிற அளவுக்கு அதுக்கு டைம் கிடையாது. ஓகே, அப்போ அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த பர்ஸ்டிங் ப்ராசஸில் ஹீட் எனர்ஜி இட் பிகம்ஸ் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Q இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிகம்ஸ் 0. ஓகே, இதெல்லாம் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு ஃபிகரேட்டிவாக ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் எல்லாமே இந்த சிலிண்டர்ஸ் வந்துட்டு இது will be insulated, ஹீட் எனர்ஜி இன் அண்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் போக போகிறது கிடையாது. ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. when the warm air rises from the surface of the earth it adiabatically expands. as a result the water vapor cools and condenses into water droplets forming cloud. cloud formation ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான். நம்ம வார்மான ஏர் வந்து சர்ஃபேஸ்லேருந்து ரைஸ் ஆகி மேலே போகிறப்ப அங்கே அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்போ வாட்டர் வேப்பர் கூல் ஆகி கண்டென்ஸ் ஆகி தான் நம்ம க்ளவுடே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஈக்குவேஷன் எப்படி நான் எழுதுறேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி எழுதுறது அப்படின்னா நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதியிருப்போம். இங்கே என்ன பண்ணுறோம்னா PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதும். இந்த காமா அப்படிங்கிற அடிஷ்னல் ஒரு ஃபேக்டரை நம்ம கொண்டு வரணும். இதில் இந்த காமாங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் தி அடியாபேட்டிக் எக்ஸ்பனண்ட் which depends on the nature of the gas. Gamma equal to Cp/Cv இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். இந்த எக்ஸ்ட்ராவாக என்ன சார் அப்படின்னா இந்த அடியாபேட்டிக் எக்ஸ்பனண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ரைட், ஸோ ஃபார் ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ் PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன எழுதலாம்? PI VI பவர் காமா இஸ் ஈக்குவல் டு PF VF பவர் காமா. இதெல்லாம் எழுதிக்கிட்டே போகலாம். ரைட், அண்ட் PV டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு அதுக்கு பேர் அடியபேட் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கிறோம். அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV ஈக்குவல் டு மியூ RT, அப்போ P ஈக்குவல் டு மியூ RT பை Vன்னு எழுதிக்கலாம். இந்த ப்ரெஷர் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இந்த P வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மியூ RT பை V இன்டு V பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். இந்த மியூ ஆருங்கிறது ஏற்கனவே கான்ஸ்டன்ட் தான், அதையும் அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா T பை V பவர் காமா இந்த வேல்யூஸ் மட்டும் T V பவர் காமா மட்டும் இங்கே இருக்கும். கான்ஸ்டன்ட் இட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை இந்த வேல்யூ அங்கே போயிடும், மியூ ஆர்னு வந்துடும். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் பை மியூ ஆருங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரைட், ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த V டினாமினேட்டருக்கு இதை மேலே கொண்டு வரீங்கன்னா -1 வரும். ஓகே, அப்போ T V பவர் காமா -1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதிக்கலாம். ஓகே,
ஸோ த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுகிறோம். ரெண்டாவது TB பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ TI VI பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு TF VF பவர் காமா மைனஸ் 1 எழுதிக்கலாம். அண்ட் equation of state for an adiabatic process can also be written in terms of T and P ன்னு கொடுத்துருப்பான். இப்போ இந்த இடத்துல P equal to mu RT by V ன்னு போட்டோம்ல, இதை V இங்கே கொண்டு போயிட்டு P இங்கே கொண்டு வந்தீங்கன்னா வால்யூமுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துடும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அல்லது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல TV பவர் காமா மைனஸ் 1 கான்ஸ்டன்ட், இதில் வால்யூமுக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னா T பவர் காமா P பவர் 1 மைனஸ் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எப்படி சார் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை சார், சால்வ் பண்ணி பாருங்கள் சார், ரொம்ப சிம்பிளாக வரும் சார். ஓகே ரைட். இந்த இடத்துல ப்ரெஷருக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கல்ல, வால்யூமுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், கடைசி ஈக்குவேஷன் வரும். ஓகே, ஸோ ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரை we have 3 equations. PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், TV பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அண்ட் T பவர் காமா P பவர் 1 மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுமே அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு உண்டான ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ கிராஃப்ஸ் நம்ம பார்க்குறோம் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனுக்கும். இது அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கு உண்டான கிராஃப், வால்யூம் இன்க்ரீசஸ். அது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறப்ப வால்யூம் டிக்ரீசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்குறான், அதை ஒரு ப்ராப்ளமாகவும் சேர்த்து கொடுத்துட்டான். ஓகே, எக்ஸாம்பிள் 8.18 வந்துட்டு ஒரு சைக்கிள் டயருக்கு நீங்கள் காற்றடிக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். நாசில் ஆஃப் த டயர் இஸ் பிளாக்ட் அண்ட் யூ புஷ் தி பம்ப் டு வால்யூம் ஆஃப் 1/4 ஆஃப் V அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஓகே, சைக்கிள் பம்பில் ஆரம்பத்தில் இருக்கிற வால்யூமை Vன்னு வச்சுக்கோங்க. இந்த நாசில் வந்து பிளாக் ஆகிருக்கு, இது நீங்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நாசில் பிளாக் ஆகிருக்குன்னா உள்ளே காற்று போகாது, அதே மாதிரி வெளியும் காற்று வராது. ஓகே, இப்போ நீங்கள் பம்பை வந்து அழுத்தி அதனுடைய வால்யூமை உள்ள பிஸ்டனுக்குள்ளே குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு குறைக்கிறோம்னா 1/4 ஆஃப் Vக்கு குறைக்கிறோம். ஓகே, அப்போ சடனாக நம்ம பம்பை புஷ் பண்ணுறப்போ 1/4 ஆஃப் வால்யூம் குறைக்கிறப்ப ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் என்ன ஆகும் கண்டுபிடிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால இந்த ப்ராசஸ் ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ், ரைட். அப்போ இந்த ப்ராசஸில் எவ்வளவு டெம்பரேச்சர் ஃபைனலாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட் காமா ஃபார் ஏர் வந்து 1.4 கொடுத்துருக்குறான். இப்போ சொல்யூஷன் பார்ட்டிக்குள்ள போகலாம். அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு நான் இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். TI VI பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு TF VF பவர் காமா மைனஸ் 1. எதுக்காக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சர் வால்யூம் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பராமீட்டர்ஸ் அதுதான், டெம்பரேச்சர் வால்யூம் தான் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஓகே, அதனால் இந்த ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இனிஷியல் டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிகிரேட் பார்க்கணும்னா 273 + 273 அதான் மெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஓகே, அண்ட் இனிஷியல் வால்யூம் வந்து Vன்னு வச்சுக்கலாம். ஃபைனல் வால்யூம் வந்து எவ்வளோனா 1/4 ஆஃப் Vன்னு கொடுத்துருக்குறான். வால்யூம் வந்து 1/4 ஆஃப் V. அப்போ VF இஸ் ஈக்குவல் டு V/4. ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு TF தான் வேணும், ஃபைனல் டெம்பரேச்சர் தான் வேணும். இப்போ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். TI கொடுத்துட்டாங்க, VI/VF எவ்வளோ அப்படின்னா நமக்கு தெரியும், V/V/4 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பவரில் காமாவோட வேல்யூ கொடுத்துருக்குறான். இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 522 கெல்வின். அதில் 273 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டிகிரேட்டில் வேல்யூ கிடைக்கும் 249 டிகிரி சென்டிகிரேட் அப்ராக்சிமேட்லி. ஓகே, அந்த TF T2ல TF ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 249 டிகிரி சென்டிகிரேட் உருவாகும். ரைட், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், வாட்டர் பாயில் ஆகுறதே 100 டிகிரி சென்டிகிரேட்டில் தான். ஒரு சைக்கிள் பம்பில் நீங்கள் நாசில் அடைச்சி வச்சுட்டு பம்ப் பண்ணிங்கன்னா 1/4 ஆஃப் வால்யூம் நீங்கள் உங்களால் குறைக்க முடிஞ்சதுன்னா இங்கே உருவாகிற டெம்பரேச்சர் எவ்வளோனா 249 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, the temperature is higher than the boiling point of water, so it is very dangerous to touch the nozzle of a blocked pump when you pump air. அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்கிறான். ஓகே, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சைக்கிள் பம்பில் அவ்வளோ டெம்பரேச்சர் உருவாகுது. நீங்கள் பார்க்கலாம், பம்போடைய எண்டு கீழே வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும். ஓகே, ரைட், இது ஒன்று. அடுத்ததான் do you know, ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், அதான் மெயின் பண்ணுறேன். அது ரொம்ப ஹை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு டச் தி சைக்கிள் பம்ப், அதோட எட்ஜ் when the nozzle is blocked. ஓகே, அடுத்து do you know டாப்பிக்கில் இதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏர் கேசோலின் மிக்சர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஏர் கேசோலின்னா பெட்ரோல். ஓகே, ஒரு ஃபியூவல்னு எடுத்துக்கோங்க இப்போதைக்கு ரஃபாக. ஏர் கேசோலின் ஃபியூவல் மிக்சர் வந்துட்டு
ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்னால டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் எனாமஸ்லி விச் இஸ் இனஃப் டு ப்ரொடியூஸ் அ ஸ்பார்க். அந்த டீசல் இன்ஜின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு அல்லது என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, work done in an adiabatic process. Adiabatic process now Q is equal to 0. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, மீதி எல்லா பேராமீட்டர்ஸுமே மாறும். ஓகே, இப்போ இந்த adiabatic processல what will be the work done அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். So consider mu moles of an ideal gas enclosed in a cylinder having perfectly non-conducting walls and base. ஓகே, mu moles of a gas இருக்கு, ஐடியல் கேஸ் இருக்கு, பேஸு இந்த பிஸ்டன் எல்லாமே நான் கண்டக்டிங், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதுன்னு கொடுத்துட்டான். ஓகே, அப்போ வெளியிலேருந்து ஹீட் உள்ளே போக போகிறதில்ல, உள்ளே இருக்கிற ஹீட்டு வெளியில் வர போகிறதில்ல. ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்சுலேட்டிங் பிஸ்டன் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிஸ்டன்னாலையும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆக போகிறது கிடையாது, ஃப்ரிக்ஷன் கிடையாது, இன்சுலேட்டிங் பிஸ்டன், ஹீட் எனர்ஜி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது அப்படிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இனிஷியலாக ப்ரெஷர் பிஐ, வால்யூம் விஐ, டெம்பரேச்சர் டிஐ, ஃபைனலாக பிஎஃப், பிஎஃப், டிஎஃப்னு மாறுது. ஒரு ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க் டனுக்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா W is equal to integration from VI to VF PdV அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட், ஓகே. ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி எழுதியிருப்போம்? PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதிக்கலாம், அல்லது P is equal to constant by V பவர் காமான்னு எழுதிக்கலாம். இந்த V பவர் காமாவை டினாமினேட்டர் கொண்டு வரோம். ஓகே, ரைட். இந்த வேல்யூ ப்ரெஷருக்கு உண்டான வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரைட், அப்போ W adiabatic, in case of an adiabatic process, W is equal to integration from VI to VF, Pக்கு பதிலாக constant by V பவர் காமான்னு போட்டுறோம். ஓகே, அப்போ constant by V பவர் காமா இன்ட்டு dV அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் இன்டெகிரேஷன் விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ கீழே V பவர் காமாங்கிறது மேலே போகிறப்ப V பவர் மைனஸ் காமா இன்ட்டு dV அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஓகே, V பவர் மைனஸ் காமா அல்லது X பவர் N அந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா X பவர் N+1 by N+1ன்னு வரும். ரைட், அப்போ V பவர் மைனஸ் காமா +1 by மைனஸ் காமா +1, Nக்கு பதிலாக இங்கே மைனஸ் காமா இருக்குது. ஓகே, ஸோ V பவர் மைனஸ் காமா இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்கு லிமிட்ஸ் வந்துட்டு VI to VF. ஓகே, ரைட். இப்போ இந்த மைனஸ் காமா +1 வெளியில் கொண்டு போனீங்கன்னா 1 மைனஸ் காமான்னு வரும். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அங்கேயே வச்சுக்கோங்க. ரைட், இப்போ மீதி என்ன இருக்கும்னா V பவர் மைனஸ் காமா +1 இருக்கும், அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா V பவர் 1 மைனஸ் காமான்னு மாறிக்கும். மேலே இருக்கிறப்ப ப்ளஸ்னா கீழே வர்றப்ப மைனஸ்ன்னு மாறிக்கும். ரைட், ஓகே. கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்ததுக்கப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க. VF, VI அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 1/VF பவர் காமா -1 மைனஸ் 1/VI பவர் காமா -1 வரும். ரைட், இப்போ மறுபடியும் இந்த கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1/1 மைனஸ் காமா கான்ஸ்டன்ட் பை VF பவர் காமா -1 மைனஸ் கான்ஸ்டன்ட் பை VI பவர் காமா -1 வரும். ரைட், இப்போது PI VI பவர் காமா ஈக்குவல் டு PF VF பவர் காமா தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ரைட், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை கொடுங்க. F இருக்கிறதுனால இந்த F வேல்யூஸ் போடுங்க. இங்கே I இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி PI VIன்னு போட்டுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் போடலாம், இந்த வேல்யூவும் போடலாம். அதை மேலே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா W adiabatic is equal to 1/1 minus gamma PF VF power gamma by VF power gamma -1 மைனஸ் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ரைட். இந்த VF இங்கே இருக்குது, மேலேயே இருக்குது, நியூமரேட்டர்லேயும் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் இருக்குது. இங்கே பவர் காமா, இங்கே பவர் காமா -1. கீழே இருக்கிறத மேலே கொண்டு போவோம். கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலே பவரில் மைனஸ் வந்துடும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே ஏற்கனவே காமா இருக்குது, கீழே இருக்கிற காமா மேலே கொண்டு போகிறப்ப மைனஸ் காமான்னு வந்துடும், -1 மேலே போகிறப்ப +1 வந்துடும். ஓகே, இப்போ காமா மைனஸ் காமா +1 வந்துடும். ரைட், காமா மைனஸ் காமா 0 ஆகிடும், இங்கே +1 மட்டும் இருக்கும். எனிதிங் பவர் 1 அப்படியே நம்ம விட்டுடலாம். ஓகே, இப்போ W adiabatic என்ன கிடைக்கும்னா 1/1 மைனஸ் காமா PF VF மைனஸ் PI VIன்னு கிடைக்கும். இதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். ரைட், ஓகே. ஸோ ப்ரெஷர், வால்யூம் அண்ட் காமா adiabatic எக்ஸ்போனன்ட் டேர்ம்ஸில் ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிறது எப்போவுமே நமக்கு பெஸ்ட். அப்போ என்ன பண்ணுறோம்னா ஐடியல் கேஸ் லாவை எடுத்துக்கிறோம். அதில் PF VF is equal to mu R TF, ஆமாம் தானே, PV equal to mu R T. அதே மாதிரி PI VI is equal to mu R TI. இங்கே என்ன சார் எல்லாத்துக்குமே IFலாம் போட்டிருக்கீங்கன்னா இங்கே எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, Q மட்டும்தான் 0, அது மட்டும்தான் கண்டிஷன். ஓகே, mu R எனக்கு கான்ஸ்டன்ஸ் தான். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த PF VFக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
பிஐ விஐக்கு பதிலாக இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மியூ ஆரை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் பை காமா -1. இங்கே பாருங்கள் 1 மைனஸ் காமான்னு இருக்கீங்க, இங்கே வர்றப்ப காமா -1 வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு மைனஸ் சைன் அடிஷ்னலாக கொடுக்குறீங்க, ரைட்? அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா பிஎஃப் விஎஃப் பதிலாக இது போட்டிங்கன்னா டிஎஃப் மைனஸ் டிஐன்னு வந்திருக்கணும். இங்கே அதை இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா டிஐ மைனஸ் டிஎஃப்னு போட்டிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கீழே வர்ற அந்த 1 மைனஸ் காமா -1 மாறுறதுக்கு உண்டான மைனஸ் சைனும், இங்கே டிஎஃப் மைனஸ் டிஐங்கிறது டிஐ மைனஸ் டிஎஃப் மாறுறதுக்கு உண்டான மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ in an adiabatic process the amount of work done is mu r by gamma -1 ti minus tf அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு adiabatic எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னாலே ஒர்க் இஸ் டன் பை த கேஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். சிஸ்டம் தான் எனக்கு ஒர்க் பண்ணுது, அப்போ இது பாசிட்டிவ், ரைட்? இப்போ இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸை கம்பேர் பண்ணுங்க, டிஐ மைனஸ் டிஎஃப்னு இருக்கு. இப்போ இது பாசிட்டிவாக இருக்கணும்னா எது அதிகமாக இருக்கும்? பெரிய வேல்யூவிலேருந்து சின்ன வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் தான் அது பாசிட்டிவாக இருக்கும், ரைட்? அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம்னா டிஐ இஸ் கிரேட்டர் தேன் டிஎஃப்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ வென் ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் adiabatic எக்ஸ்பான்ஷனில் டிஐ வந்து டிஎஃபோட அதிகமாக இருக்குது. அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஃபைனல் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு adiabatic எக்ஸ்பான்ஷன் எனக்கு நடக்குது, ஒரு சைக்கிள் டயர் வெடிக்குது அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுது, எக்ஸ்பேண்ட் ஆகி வெளில போயிடுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், கூலிங் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட்? அதே இது ஒரு adiabatic கம்ப்ரெஷனில் ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ், ரைட்? நம்ம இதுவும் அந்த சைக்கிள் பம்ப் வச்சு பார்த்துருப்போம். நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ பம்ப் அழுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் டன் நெகட்டிவ், ஏன்னா சிஸ்டம் மேலே நாம் ஒர்க் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் வரணும் அப்படின்னா இந்த வேல்யூ டிஎஃப் அதிகமாக இருக்குது, டிஎஃப் இஸ் கிரேட்டர் தேன் டிஐ. ஓகே, அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ் டியூரிங் adiabatic கம்ப்ரெஷன். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு adiabatic எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே கூலிங் நடக்குது. ஓகே, அதே இது ஒரு adiabatic கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப அங்கே ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈவன் தோ தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட் தி சரௌண்டிங்ஸ். ஓகே, ரைட். இந்த நோட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் கண்டிஷன் தான். நம்ம இந்த ஐசோதெர்மல் adiabatic எந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது எல்லாமே குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்ங்கிற அசம்ஷனில் தான் அந்த இன்டெகிரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒர்க் டன்னுக்கு உண்டான ஃபைனல் ஈக்குவேஷன் இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஐசோதெர்மலுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வந்தோம். இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் அது குவாசிஸ்டாட்டிக்காக இல்லை அப்படின்னாலுமே நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் தான், pressure and variable or state variables and they are independent of how the state is arrived. இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ஸை மட்டும்தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர இன்பிட்வீனில் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம குவாசிஸ்டாட்டிக் இல்லை அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப மட்டும் நம்ம குவாசிஸ்டாட்டிக்ங்கிற கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக இந்த பிவி டயக்ராம் adiabatic கம்ப்ரெஷனுக்கும் adiabatic எக்ஸ்பான்ஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்கிறான். இங்கே ரெண்டு கர்வ் இருக்கும், இப்படி ஒரு கர்வ் இருக்குது, கீழே ஒரு கர்வ் இருக்குது, ரைட்? இந்த கீழே இருக்கிற கர்வ் வந்து ஐசோதெர்மல் கர்வ். ஓகே, அது ஒரு ஐசோதெர்ம், மேலே இருக்கிறது adiabat, ரைட்? இப்போ இந்த ரெண்டு கர்வுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த adiabatic கர்வ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ரொம்ப சாய்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே அதே மாதிரி இங்கே எக்ஸ்பான்ஷனும் கொடுத்துருப்பான். இந்த கர்வுக்கு இந்த கர்வ் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, அந்த adiabatic கர்வ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம், ரைட்? அதுதான் இங்கே சொல்லி முடிச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த கிளாஸில் நம்ம இதை தான் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன, அதில் ஒர்க் டன் எவ்வளோ, எக்ஸ்பான்ஷன்னா என்ன, கம்ப்ரெஷன்னா என்ன, அதே மாதிரி adiabatic ப்ராசஸ்னால் என்ன, அது எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதையும், அதில் adiabatic எக்ஸ்பான்ஷன் அப்போ எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ் எவ்வளோ ஹீட் ஆகுதா கூல் ஆகுதா அப்படிங்கிறதும், adiabatic கம்ப்ரெஷன் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதில் ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்ணி முடிச்சிருக்கிறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு நம்ம இந்த வகுப்பில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகளை பற்றி பார்த்துருக்கோம், அதாவது தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெப்பநிலை மாறா நிகழ்வு ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். வெப்பநிலை மாறா நிகழ்வு அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது, வெப்பநிலை மாற போகிறது கிடையாது, சரியா? இப்போ இந்நிகழ்வில் வெப்பநிலை ஒரு மாறா மதிப்பினை பெற்றிருக்கும், அழுத்தம் பருமன் மாறும் ஆனால் வெப்பநிலை மாறாது. இந்த மாதிரி நிகழ்வு தான் நம்ம வெப்பநிலை மாறா நிகழ்வுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = μRT
இது எல்லாமே மாறாமல் இருக்கிறதுனால அது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலின்னு எழுதலாம், அல்லது P1V1 ஈக்குவல் டு P2V2ன்னு எழுதலாம். அதற்கான வரைபடங்களை இங்கே நம்ம பார்க்குறோம். வெப்பநிலை மாறா விரிவுனா பருமன் அதிகமாகும் அப்படிங்கிறதையும், இங்கே வெப்பநிலை மாற அமுக்கம் அப்படிங்கிறப்ப பருமன் குறையுது, ஆனால் இங்கே T வந்து மாறிலி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஒரு வெப்பநிலை மாறா நிகழ்விற்கான வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்னவா இருக்கும் அப்படின்னா Q is equal to del U plus W தான். இங்கே del U ஓட மதிப்பு சுழி அப்படிங்கிறதுனால நம்ம Q is equal to W அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடலில் நடக்கிற எல்லா மாற்றங்களும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேடுங்கிற மாறா வெப்பத்தில் தான் நடக்குது. அப்போ இது ஒரு வெப்பநிலை மாறா நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெப்பநிலை மாறா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப டபிள்யூக்கு பொதுவான சமன்பாடு இதுதான். y சமன்பாட்டிலேருந்து P ஈக்குவல் டு மியூ ஆர்டி பை வின்னு எழுதிக்கலாம். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக மியூ ஆர்டி லான் ஆஃப் விஎஃப் பை விஐ அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இந்த மதிப்பு லான் ஆஃப் விஎஃப் பை விஐ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வச்சு வெப்பநிலை மாறா விரிவு நடக்குதா அல்லது வெப்பநிலை மாறா அமுக்கம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்கே வந்துட்டு டபிள்யூட மதிப்பு நேர்குறியாவோ எதிர்குறியாவோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். அடுத்ததாக இந்த அழுத்தம் மற்றும் பருமன் போன்ற நிலைமாறிகள் நல்லியல்பு வாயுவின் தொடக்கம் மற்றும் இறுதி நிலைகளை மட்டுமே சார்ந்திருக்கும். இறுதி நிலை அடைந்த வழிமுறையை சார்ந்திருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ரைட். அடுத்ததான் வெப்பநிலை மாறா நிகழ்வு, வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெப்பநிலை அப்படின்னா டெம்பரேச்சரை குறிக்குது. இங்கே வெப்பத்தை பற்றி பேசுகிறோம், அதாவது கியூவை பற்றி பேசுகிறோம். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்நிகழ்வில் எவ்விதமான வெப்பமும் அமைப்பிற்கு உள்ளேயோ அல்லது அமைப்பிலிருந்து வெளியேவோ செல்லாது. அதாவது Q is equal to 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்துட்டு வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்னவா இருக்கும்னா Q0 அப்படிங்கிறதுனால del U equal to -W அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக முதல்ல அமைப்பு வெப்ப ஆற்றலை சூழலுக்கு கடத்தாவாறும் அல்லது சூழலிருந்து எவ்வித வெப்ப ஆற்றலும் அமைப்பிற்குள் செல்லாதவாறும் அமைப்பினை வெப்ப காப்பு செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சோம்னா அங்கே நடக்கிற ப்ராசஸ் வந்துட்டு வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு தான். அல்லது எவ்வித வெப்ப காப்பும் அற்ற நிலையில் கூட சூழலுக்கு வெப்பத்தை கடத்த இயலாதவாறு மிக குறுகிய நேரத்தில் மிக வேகமாக நிகழ்வு நடந்தாலும் அதையும் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுன்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு கார் டயர் வெடிக்கிறது அல்லது மேகங்கள் உருவாகிறதெல்லாம் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே செய்யப்பட்ட வேலை பிஃபோர் தட் இங்கே PV பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ அல்லது PI VI பவர் காமா ஈக்குவல் டு PF VF பவர் காமான்னு எழுதிக்கலாம். இந்த சமன்பாட்டிலேருந்து பாயிட் சமன்பாட்டிலேருந்து P இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி பை வின்னு எடுத்து அதை எடுத்து இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு மியூ ஆர்டி பை வி இன்ட்டு வி பவர் காமான்னு வரும். அதை சில மாற்றங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா TV பவர் காமா -1 ஈக்குவல் டு மாறிலின்னு வரும். இந்த சமன்பாட்டை இப்படியும் நாம் எழுதலாம். அல்லது இங்கே விக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா T பவர் காமா P பவர் 1 - காமா ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுதிடலாம். இந்த இடத்துல ஒரு டீசல் எந்திரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு பெட்ரோல் கலவையை காற்றோடு கலந்து ஒரு பிஸ்டன் மாதிரி அமைப்பில் வச்சு வேகமாக அழுத்துறீங்க அப்படின்னா அங்கே உண்டாகிற வெப்ப ஆற்றலின் காரணமாக வெப்பநிலை மாறுபாட்டின் காரணமாக அது என்ன ஆகுதுன்னா பற்றி எரியும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. தீ பற்றி எரியும். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு டபிள்யூக்கு பொதுவான சமன்பாடு இதுதான். P is equal to மாறிலி பை வி பவர் காமா. ஏன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு மாறிலின்னு பார்த்துருப்போம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். மாறிலியை வெளியே கொண்டு போயிடலாம். வி பவர் காமா மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் காமான்னு வரும். அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இந்த சமன்பாடு வரும். அதில் சில மாற்றங்கள்லாம் மாறிலிக்கு பதிலாக இந்த மதிப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம்னா நம்ம கடைசியாக வர சமன்பாடு என்னென்னா W adiabatic equal to mu r by gamma -1 into Ti minus Tf அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அப்போ ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லா விரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வெப்பநிலை வந்து குறையும் அப்படிங்கிறோம். வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வெப்பநிலை அதிகமாகும் அப்படின்ட்டு. அண்ட் கடைசியாக ரெண்டு கிராஃபையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, ரெண்டு வரைபடத்தையும். அதாவது வெப்பநிலை மாறா நிகழ்வையும் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வையும் ரெண்டு வரைபடத்தையும் இங்கே ஒப்பிட்டு நமக்கு போட்டிருப்பாங்க. And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. நன்றி.